அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்னி நட்சத்திரம் குறித்த மகாபாரத கதையை பார்க்க போகிறோம். என்னங்க, வெயில் ரொம்ப கொளுத்துதா? அது ஏன்னு பார்ப்போமா? அக்னி நட்சத்திரத்தை பற்றி மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. யமுனா ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டோட பெயர் தான் காண்டவ வனம். இந்திரனோட பாதுகாப்பில் இருந்த அந்த வனத்தில் அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்ய செய்தான் இந்திரன். யமுனை நதியில் கண்ணன் அர்ஜுனன் தங்களோட தோழர்களோட நீராடி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க. பின் அவங்க கரையேறப்ப அங்கு வந்த அந்தணர் ஒருவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து, உங்களை பார்த்தா கருணை மிக்கவங்களாக தெரியுறீங்க. என்னோட பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும். இந்த வனத்தில் என்னோட பசிப்பினியை தீக்கிற மருந்து ஒன்று இருக்குது. நான் இந்த வனத்துக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்குறாரு. அந்த அந்தணரை உற்று பார்த்த கண்ணன், அக்னி தேவனே, ஏன் இந்த வேஷம்? நேரடியாகவே உன் பசிப்பினிக்கு உணவு கேட்கலாமே அப்படின்னு சொன்னதும் தன்னோட வேடத்தை கலைச்ச அக்னி தேவன், உலகில் வாழ உயிர்களுக்கெல்லாம் படியளக்கிற பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக 100 ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார் துர்வாச முனிவர். யாகத்தோட விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன். அதனால் எனக்கு மந்த நோய் ஏற்பட்டுருச்சு. ஆமாங்க, நெய் மந்திக்கும். நெய் அதிக அளவு எடுத்துக்கிட்டோம்னா மந்த நோய் உருவாகும். அக்னி தேவனுக்கே அந்த மந்த நோய் ஏற்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நோய்க்கான மூலிகைகள் இந்த வனத்தில் தான் இருக்குது. அதாவது எந்த வனம்? காண்டவ வனம். யமுனை ஆற்றங்கரையோரம் இருக்கான். இப்போ எங்கே வனம் இருக்குது? இப்போ வனமெல்லாம் இருக்காது. அவற்றை நான் கபலீகரம் செஞ்சால் மட்டும்தான் என்னோட பிணி தீரும்னு சொல்கிறாரு. நான் இந்த வனத்துக்குள்ளே பிரவேசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என்னோட தீ நாக்குகளை அணைச்சி என்னோட முயற்சியை தடுத்து விடுறான் இந்திரன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் எரிக்கும்போது மழையை தடுத்து உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. இதை கேட்ட அர்ஜுனன், அக்னி தேவனே, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் நீராட வந்ததால் எங்கக்கிட்ட ஆயுதம் இல்லை. அதனால் இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு அம்பரா தூணியும் அம்புகளும் வில்லும் தேவைன்னு சொல்கிறான். உடனே அர்ஜுனனுக்காக சக்திமிக்க காண்டீப வில் அம்புகள் மற்றும் அம்பரா தூணி என எல்லாவற்றையும் தர்றான் அக்னி பகவான். அப்போ கிருஷ்ணர் அக்னி தேவன்கிட்ட, உன் பசிப்பினியை தீர்த்து கொள்வதற்காக 21 நாள் மட்டும் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம். அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் பார்த்துக்கொள்கிறோன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அக்னி தேவன் வனத்துக்குள்ளே பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினான். இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க காலமேகத்துக்கு உத்தரவிடுறான். வானில் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை கண்ட அர்ஜுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்கிட்ட இருந்த அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கட்டி தடுத்தான். அக்னியும் முதல் 7 நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள்ளே நுழைஞ்சு கபலீகரம் செஞ்சார். அடுத்து வந்த 7 நாட்கள் சுற்றி இருக்கிற அரிய மரங்களெல்லாம் உணவாக கொண்டார். அடுத்து வந்த 7 நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும் விடை பெற்றார் அக்னி தேவன். காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம்னு அழைக்குது புராணம். என்ன மக்களே, அக்னி நட்சத்திரன்றது மொத்தம் 21 நாள். அதில் 3 நாள் கத்திரி வெயில்னால் சொல்கிறோம் இல்லையா, அதில் 7 நாள் என்னவா இருக்கான்? ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அதுக்கு அடுத்த 7 நாள் அதை விட பயங்கரமாக இருக்குமா. அதுக்கு அடுத்த 7 நாள் கொஞ்சம் மிதமாக இருக்குமா. இருந்துட்டு அப்புறம் விடை பெற்றுடுமா. இந்த அக்னி நட்சத்திரனால தான் நமக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாய்ஸ் ஆஃப் சேனல் உங்களுக்காக இன்னும் நிறைய கதைகளை கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வணக்கம்.